உங்களுக்கு கதை சொல்ல ஜொலிக்கு நட்சத்திரம் நான் வந்திருக்கேன். கதை சொல்லட்டுமாண்ணா? பண்டலத்தின் அழகிய அரண்மனை புதிய விடியலின் பொற்கதிர்களில் பிரகாசிக்கிறது. அந்த ராஜ்யத்தில் ஒரு தெய்வீக குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தார். அவர்தான் மணிகண்டன். மணிகண்டன் சிறியவரானாலும் அவர் மனம் பெரியது. மக்களுக்கு உதவுவது அவருக்கு மகிழ்ச்சி. அவர் கண்களில் எப்போதும் ஒரு தெய்வீக ஒளி ஒளிர்ந்தது. ஒரு நாள் ராணி நோய் வந்தது போல் நடித்தாள். எனக்கு புலி பால் குடித்தால்தான் குணமாகும் என்று அவள் சொன்னாள். ராஜா கவலையில் ஆழ்ந்தார். அவர் முன்னின்ற மணிகண்டன் அமைதியாகச் சொன்னார், அப்பா, நான் சென்று புலிபால் கொண்டு வருகிறேன். அந்த தைரியமான வார்த்தைகள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. மணிகண்டன் தனியாக அடர்ந்த காட்டுக்குள் நடந்து சென்றார். மரங்களின் நடுவே சூரிய கதிர்கள் ஜொலித்தது. விலங்குகள் அவரை பார்த்தவுடன் பயமின்றி அமைதியாகின. தெய்வீக ஒளி பரவிய அந்த சிறுவனை உணர்ந்து யானைகள், மான்கள், குரங்குகள் எல்லாம் அவரை வணங்கின. காடு முழுவதும் அமைதி நிறைந்தது. அப்போது காட்டின் அடர்ந்த பகுதியில் இருந்து ஒரு பெரிய புலி வெளியே வந்தது. எல்லோரையும் பயமுறுத்தும் அந்த புலியும் மணிகண்டனை பார்த்தவுடன் தலையை குனிந்து வணங்கியது. மணிகண்டன் புலியின் முதுகில் அமர்ந்தார். அரண்மனை வாசலில் புலியின் கர்ஜனை கேட்டதும் மக்கள் பயந்தனர். ஆனால் அவர்கள் பார்த்தது அதிசயம். புலியின் மீது அமர்ந்து மணிகண்டன் திரும்பி வருகிறார். ராணி தன் தவறை உணர்ந்து மணிகண்டனிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். அந்த பரம கருணாமூர்த்தி அவளை புன்னகையுடன் மன்னித்தார். அப்போது மணிகண்டன் தன் உண்மையான தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தினார். அவர் ஐயப்பன், அனைவருக்கும் அன்பு, துணிவு, தர்மமும் கற்றுத்தர வந்தவர். சபரிமலையை நோக்கி தன் ஆன்மீக பயணத்தை தொடங்கினார் ஐயப்பன். அன்றிலிருந்து பக்தர்கள் ஒரே குரலில் தொழுகின்றனர், சுவாமியே சரணம் ஐயப்பா என்று. கதை முடிஞ்சிருச்சு. ஜொலிக்கு நட்சத்திரம் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன்.